திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் போதையில் சாலையின் தடுப்பு கட்டைகளில் 500 மீட்டர் வரை லாரியை ஓட்டிச் சென்ற ஓட்டுநரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் டால்மியாபுரத்திலிருந்து மதுரைக்கு சிமெண்ட் ஏற்றிச் சென்ற லாரியை புள்ளம்பாடி பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார். மதுரையில் சிமெண்ட் மூட்டைகளை இறக்கிவிட்டு திருச்சி டால்மியாபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது லால்குடி நகர் பகுதியில் சாலையின் நடுவில் உள்ள தடுப்பு கட்டையில் ஏறி 500 மீட்டர் வரை லாரி சென்றதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற லால்குடி போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் லாரி ஓட்டுநர் கஞ்சா போதையில் இருந்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை சரி செய்த போலீசார் லாரியை அப்புறப்படுத்தி ஓட்டுநர் முருகேசன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாரி தடுப்பு கட்டையில் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.